ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் கலராஜ். டிஎன்பிசி மற்றும் மற்ற தமிழ்நாடு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். ஸோ இதில் நம்ம எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் இதை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. ஸோ இந்த எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப் பொறுத்தவரை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து என்னென்ன மாதிரியான கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் இருக்குது, ஸோ எக்ஸாமில் ஆல்ரெடி கேட்ட கேள்விகள் என்ன, ஸோ அது எல்லாத்தையும் நம்ம தொடர்ச்சியாக வீடியோக்களில் பார்த்துட்ருக்கோம். அதே போல் இந்த வீடியோலையும் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் இருக்குது, எக்ஸாமில் கேட்டக்கூடிய கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். The greatest number which on dividing 1657 and 2037 leaves remainders 6 and 5 respectively is right. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக ஒரு எல்சிஎம்னா என்ன, ஹெச்எஃப் என்னன்னு பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி பவரில் கொடுத்தாங்கன்னா ஹெச்எஃப் எப்படி போடணும், எல்சிஎம் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்துருப்போம். சரிங்களா. ஸோ இது அந்த டைப் ஆஃப் சம்ஸை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த சம் நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்கக்கூடிய சம்மு தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஷின் என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஒரு பெரிய நம்பர் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கான். த கிரேட்டஸ்ட் நம்பர் விச் ஆன் டிவைடிங், ஒரு பெரிய நம்பர் இருக்குது, அந்த பெரிய நம்பரு என்னன்ட்டு நமக்கு கொஷினில் கொடுக்கல. சரிங்களா. அந்த பெரிய நம்பரில் இந்த 1657ஐயும் 2037ஐயும் நம்ம டிவைட் பண்ணும் போது, அந்த பெரிய நம்பரில் 1657ஐயும் 2037 அப்படின்ற நம்பரை டிவைட் பண்ணும் போது உங்களுக்கு ரிமைண்டராக 6ம் 5ம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். சரிங்களா. பட் நம்ம கொஸ்டினில் என்ன கொடுக்கல, அந்த பெரிய நம்பர் கொடுக்கல. இதுவே பர்சன்டேஜாக இருந்துச்சுன்னா நம்ம 100 அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணியிருப்போம். சரிங்களா. ஸோ இங்கே நம்ம இருக்கிறத வச்சு தான் நம்ம பார்த்தீங்கன்னா போடணும். இப்போது அந்த பெரிய நம்பருக்குள்ள 1657 நம்ம டிவைட் பண்ணால் 6 ரிமைண்டர் கிடைக்குது. அதே போல் 2037 நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு 5 ரிமைண்டர் கிடைக்குது. ஸோ இதை வச்சுக்கிட்டு அந்த ரிமைண்டரையும் அந்த எந்த நம்பரால் டிவைட் ஆகுமோ அந்த நம்பர் மட்டும் வச்சுக்கிட்டு நாம் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா. ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிறது எடுத்துப்போம். 1657 கொடுத்துருக்காங்க. 1657 அதுக்கப்புறம் 2037. ரைட். ஸோ இந்த நம்பரால் அந்த பெரிய நம்பராக வச்சு நம்ம டிவைட் பண்ணணும் இல்லைங்களா. ரைட். ஸோ இப்போது இதுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ரிமைண்டர் என்ன, நமக்கு 6 கிடச்சிருக்கு இல்லைங்களா. 1657 கிடச்சிருக்கு ரிமைண்டர் 6, அதுதான் நான் இங்கே போட்டுக்கிறேன். 2037 கிடச்சிருக்க ரிமைண்டர் என்னது 5 இல்லைங்களா. ஸோ நான் 5 இங்கே போட்டுக்கிறேன். ரைட். ஸோ இப்போ இந்த ரிமைண்டரை நான் இன்னும் மைனஸ் பண்ணுறேன். நல்லா பார்த்துக்கோங்க, ரிமைண்டர் என்ன பண்ணுறேன், மைனஸ் பண்ணுறேன். அப்போ 1657 6 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குது, 1651 கிடைக்கும். அது அப்படியே இங்கே வச்சுப்போம். அது 2037 5 போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்குது, 2032. எப்பயுமே ரிமைண்டர் நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ரைட். ஸோ மைனஸ் பண்ணும்போது எனக்கு 2 ஆன்சர் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. ரைட். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2 நம்பர் இருக்குல்ல, அதுக்கான டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. இந்த 1651க்கும் 2032க்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டிஃப்ரென்ஸ்னால் என்னது, இது ரெண்டும் மைனஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும். ஸோ 2032ல் 1651 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது, 381 வருது. ஸோ இந்த 381 நீங்கள் டிவைட் பண்ணுங்கள். சரியா. ஸோ இந்த 381 நம்ம எதால் டிவைட் பண்ண முடியும், 3ஆல் பண்ணலாமா, அதாவது டிவைட் அப்படின்னா ஹெச்எஃப் கண்டுபிடிங்க. சரியா. ஸோ எதால் பண்ண முடியும், 3ஆல் கண்டுபிடிக்க முடியுமா. ஸோ 3ஆல் பண்ணலாம். அப்போது 3 1 3, 3 2 7, 327. ரைட். ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 127 கிடைச்சிருக்கு. ஸோ நமக்கு ரிமைண்டர் நமக்கு இங்கே என்ன கிடைச்சிருக்கு, 127 கிடைச்சிருக்குல்ல. ஸோ இந்த 127 தான் அவங்க கேட்கக்கூடிய நம்பர். புரிஞ்சுதுங்களா எப்படி போட்டிருக்கேன்ட்டு. ஸோ எப்பயுமே நமக்கு இந்த மாதிரி ஒரு கிரேட்டஸ்ட் நம்பர் இருக்குது, அந்த கிரேட்டஸ்ட் நம்பரில் அது 1657 2037 வச்சு நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் 6ம் 5 இருந்துச்சு அப்படின்னா இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம முதல்ல பண்ண வேண்டியது கொடுத்துருக்க நம்பர்ஸை ரிமைண்டரோட மைனஸ் பண்ணி வரக்கூடிய ஆன்சரோடைய டிஃப்ரென்ஸை நம்ம ஹெச்எஃப் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ரிமைண்டர் வருதோ அதுதான் நமக்கான ஆன்சர். சிம்பிள். ஓகேங்களா. ரைட். ஸோ இந்த சம்மில் இருக்கா டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அப்படியே அடுத்த சம் போயிடலாம். ஓகேவா. அடுத்த சம் இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு சம்முங்க. ஸோ எக்ஸாமில் நம்ம கேட்டக்கூடிய ஒரு சம் தான். இது எப்படி போடணும் அப்படின்றது பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சரிங்களா. ஹெச்எஃப் எல்சிஎம் பொறுத்தவரை சிம்பிளாக தான் இருக்கும்.
பயங்கரமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பெல்லாம் நம்ம எதுவுமே போட மாட்டோம். ஸோ அது என்ன கொடுத்துருக்கானோ கொஷினில் அது புரிஞ்சுக்கிட்டு தான் போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ ஃபஸ்ட் இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்கான்னு படிச்சுட்டோமா? 3 different containers contain 496 liters, 403 liters and 713 liters of mixtures of milk and water respectively. What biggest measure can measure all the different quantities exactly? ரைட். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3 வெவ்வேறு டிஃப்ரெண்ட்டான கண்டெய்னர்ஸ் இருக்குது. கண்டெய்னர்னு தெரியும் இல்லையா, பெரிய பெரிய டேங்க் மாதிரி இருக்கும். ரைட். அதில் வந்து பார்த்திங்கன்னா மில்க்கும் வாட்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்களாமா. சரியா? மில்க்கும் வாட்டரும் அதில் வந்து மிக்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்களாமா. அது என்னென்ன கண்டெய்னர்ஸில் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கான். ஒன்றில் வந்து 496 லிட்டரும், ஒன்றில் 403 லிட்டர் இருக்கான், ஒன்றில் 713 லிட்டர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஸோ இங்கே நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா வாட் பிக்கஸ்ட் மெஷர் கேன் மெஷர் ஆல் த டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த 3 கண்டெய்னரில் இருக்கக்கூடிய வெவ்வேறு அளவில் இருக்கக்கூடிய இந்த தண்ணியும் பாலும் சேர்ந்த அந்த கலவை வந்து அந்த மிக்சர் வந்து என்ன டிஃப்ரெண்ட் குவான்டிட்டிஸில் எக்ஸாக்டாக நம்ம வந்து இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரியா? அந்த குவான்டிட்டி வந்து எவ்வளோ இருக்கும், டிஃப்ரெண்ட் குவான்டிட்டி வந்து எவ்வளோ இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம கொஷினாக படிக்கும் போது இது எப்படி கண்டுபிடிக்குதுன்னு தெரியாமல் இருக்கலாம். பட் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கே புரிஞ்சிடும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது இந்த மாதிரி கேட்குறான், தனித்தனியாக கேட்குறான் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நீங்கள் வந்து எல்சிஎம் வந்து கண்டுபிடிங்க. சரிங்களா? இப்போது 496 இருக்குது, அப்புறம் 403 இருக்குது, 713 இருக்குது. இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ஹெச்எஃப் கண்டுபிடிச்சி இதுக்கான ரிமைண்டர் என்ன வருதுன்னு பாருங்கள். சரியா? அந்த ரிமைண்டர் 3மே வந்து பார்த்திங்கன்னா என்ன வருதோ அது 3மே சேமாக இருக்கும். சரிங்களா? நம்ம போட்டோம்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்கான், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 496 இருக்குது, இன்னொன்று 403 இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 713 இருக்குது. ஸோ அது 3ஐயும் நம்ம போட ஆரம்பிக்கலாம். ரைட். ஸோ 496 நம்ம டிவைட் பண்ணலாம். 2ஆல் பண்ண முடியுமா? ஸோ 2ஆல் பண்ண முடியும். 2 2 4 8 வரும். திரும்ப 2ஆல் பண்ணலாம். 2 1 2 4 வரும். திரும்ப 2ஆல் பண்ணலாம். 262 வரும். திரும்ப 2ஆல் பண்ணலாம். 230 வரும். இது ஃபர்தராக பண்ண முடியுமா? பண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்படியே வச்சுப்போம். ஸோ இந்த 433 நம்ம பண்ணலாம். 13ஆல் பண்ணலாம். ஸோ 13 31 சார் 403 வரும். 713 வந்து பார்த்திங்கன்னா 23 31 சார் 713 வரும். சரிங்களா? ரைட். இப்போது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 3க்கும் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய அந்த ரிமைண்டர் என்னங்க கிடச்சிருக்கு, நமக்கு 3மே 31 தான் கிடச்சிருக்கு. கரெக்டுங்களா? அப்போது 31 தான் நமக்கான ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ஒன்றும் இல்லை, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய 3 டிஃப்ரெண்ட் கண்டெய்னர்ஸில் இருக்கக்கூடிய மில்க் அண்ட் வாட்டரோடைய மிக்சரை நம்ம தனித்தனியாக ஹெச்எஃப் கண்டுபிடிக்கிறோம். நமக்கான ரிமைண்டர் என்ன வருதோ அது வந்து 3மே சேமாக இருக்கும். அப்போ தான் வந்து ஆன்சர் வரும். சரிங்களா? ஸோ 3மே சேமாக இருக்குது. ஸோ அதுதான் ஆன்சர். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த மாதிரி 2 வச்சு நான் ஈஸியாக போட்டுருவேன், ஆனால் இந்த மாதிரி 13லாம் வச்சு 23 வச்சு என்னால் டக்குன்னு யோசிக்க முடியாது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சின்ன நம்பர் 2 வச்சு நீங்கள் போகிறீங்களே, அப்போ நமக்கு அந்த ரிமைண்டர் கிடச்சிருக்குல்ல 31 இருக்கா, அப்போ இதுக்கும் 31 தான் வரும் அப்படின்னா அப்போ இந்த 31 கூட எந்த நம்பரால் இன்ட்டு போனால் இந்த 403 வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ இந்த சம்மில் யாருக்கா டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த சம் போயிடலாமா? அடுத்த சம். ஓகே. ஸோ இங்கே வந்து கொஷின் இருக்குது. இந்த இடத்துலேருந்து சரிங்களா, இந்த சம்மில் இருந்து நம்ம வந்து ஒரு புது மெத்தடுக்குள்ளே போக போகிறோம். இதுவரையும் நம்ம ஹெச்எஃப் எல்சிஎம்மில் ஹெச்எஃப்னா என்ன, எல்சிஎம்னா என்னன்னு பார்த்தோம். அதில் வந்து ப்ரைம் நம்பர் அதை வச்சு நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்கொயரில் கொடுத்தாங்கன்னா ஹெச்எஃப் எல்சிஎம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். அப்புறம் கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி சம்மில் இந்த மாதிரி மில்க் வாட்டர் வச்சு கேட்டாங்கன்னா எப்படி போகிறதுன்னு பார்த்தோம். இதெல்லாம் ஒவ்வொரு டைப் ஆஃப் சம்ஸுங்க. சரிங்களா? ஸோ இந்த சம்மிலேருந்து நம்ம இன்னொரு மெத்தடுக்குள்ளே போக போகிறோம். இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான். அடிக்கடி எக்ஸாமில் கேட்டிருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்ஸ் வந்து இங்கேருந்து கேட்பாங்க இந்த மெத்தட்லேருந்து. சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த மெத்தட் என்னென்னா நமக்கு 2 நம்பர் கொடுத்துருவாங்க.
ஓகேங்களா. இங்கே இந்த கொஷினில் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, 2 நம்பர் கொடுத்துட்டு ஹெச்எஃப் கண்டுபிடிச்சி சொல்லு, இல்லை எல்சிஎம் கண்டுபிடிச்சி சொல்லு, இல்லை 2 நம்பருக்கு பதிலாக ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துட்டு ஒரு ஹெச்எஃப் வேலையை கொடுத்துட்டு அதை வச்சு நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சி சொல்லு. இந்த மாதிரி வந்து மாற்றி கேட்பாங்க. சரிங்களா. ஸோ நமக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா. ரைட். ஸோ ஃபஸ்ட் இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்கான்னு படிச்சிடலாமா. 36, 156 the two numbers of HF is 12. Find LCM. ரைட். ஸோ என்ன சொல்கிறாங்க, 36 இருக்குது, 156 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 நம்பர் இருக்குது. இது ரெண்டுமே நம்பர்ஸ் தான். சரி, 36ம் 156ம் இந்த 2 நம்பருக்கு சரி 36 and 156 the two numbers of HF is 12. ரைட். ஸோ இதோடைய HF வந்து நமக்கு என்ன சொல்கிறான், 12 ஆமா. அப்போது நீ எல்சிஎம் கண்டுபிடி. 36ம் 156க்கு நீங்கள் HF எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 12 கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா. ரைட். ஸோ இங்கே நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது நான் சொல்லிடுறேன். பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா 2 நம்பர்ஸ் இருக்குங்க. சரியா, 2 நம்பர். அந்த 2 நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 36, இன்னொன்று 156. இந்த கொஷினில் என்னென்ன இருக்குன்னா 2 நம்பர் இருக்கும். ஒன்று ஹெச்எஃப் வேல்யூ கொடுத்துட்டு எல்சிஎம் கேட்கலாம், இல்லை எல்சிஎம் வேல்யூ கொடுத்துட்டு ஹெச்எஃப் கேட்கலாம், இல்லை இந்த ஹெச்எஃப் அண்ட் எல்சிஎம் 2 வேல்யூமே கொடுத்துட்டு இந்த 2 நம்பரில் ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துட்டு இன்னொரு நம்பர் என்னென்னு கேட்கலாம். சரிங்களா. இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அடுத்து இங்கே வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹெச்எஃப் கொடுத்துருக்கான். ஹெச்எஃப் வந்து நமக்கு 12 அப்படின்னு சொன்னால் இதை வச்சுக்கிட்டு நீ எல்சிஎம் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு வந்து நமக்கு சொல்கிறாங்க. சரிங்களா. ரைட். ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து நம்ம எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போது எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா, சரிங்களா. ரைட், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு 2 நம்பர் கொடுத்துட்டானா, அவனே 2 நம்பர் கொடுத்துட்டானா, எப்பயுமே அந்த நம்பரை தான் நம்ம மேலே போடணும். சரிங்களா. எப்பயுமே அவன் கொடுத்துருக்கூடிய நம்பர் என்ன இருக்கோ அதை நம்ம மேலே போடணும். 36 இருக்குது, 156 இருக்குங்களா. ஸோ இந்த 36ஐயும் இந்த 156 நம்ம என்ன பண்ணணும், இன்ட்டு பண்ணணும். ஸோ 36 இன்ட்டு 156, 2 நம்பர்ஸ் டிவைடட் பை அவன் என்ன கேட்குறான், நமக்கு எல்சிஎம் கேட்குறான். ரைட். அப்போ ஹெச்எஃப் ஓட வேல்யூ இருக்கும். அப்போ என்ன வேல்யூ கொடுத்துருக்கானோ அதை வச்சு நீங்கள் டிவைட் பண்ணணும். புரிஞ்சுங்களா. இப்போ இந்த சம்மில் நான் இது மட்டும் சொல்கிறேன், கொடுத்துருக்கதை வச்சு மட்டும் சொல்கிறேன். அடுத்து வரக்கூடிய சம்ஸில் இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த மெத்தட் ஆஃப் திங்கிங் இருக்குல்ல, அது லைட்டாக வந்து நம்ம வேறு மாதிரி திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. அது என்னன்ட்டு அந்த சம் பார்க்கும்போது நமக்கு புரியும். ரைட். இப்போதைக்கு இந்த சம்முக்கு என்ன சொல்லணுமோ அதை நான் மட்டும் சொல்லிடுறேன். அடுத்து வரக்கூடிய சம்மில் கொஞ்சம் டிஃபர் ஆகும்ல, அது என்ன டிஃபர் ஆகுதுன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், ஒன்றும் பெரிய மேட்டர்லாம் இல்லை. ரைட். ஸோ இங்கே 36 இருக்குது, 156 இருக்குது. இதை வந்து நம்ம 12ஆல் டிவைட் பண்ணுறோம். எப்பயுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 2 ஃபேமிலி இருக்குது ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மாடல் ஆஃப் சம்ஸில். அது என்ன ஃபேமிலி அப்படின்னு சொல்லி நான் அடுத்து வரக்கூடிய சம்மில் சொல்கிறேன். சரிங்களா. இந்த மெத்தட் நம்ம இன்னும் நிறைய பார்ப்போம், நிறைய சம்ஸ் பார்ப்போம். அப்போ நான் சொல்கிறேன். ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த 2 நம்பரை மேலே போட்டுக்கிட்டோம், என்ன ஹெச்எஃப் கொடுத்துருக்கோம்னா அதை கீழே போட்டுக்கிட்டோம். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். எல்சிஎம் கேட்டாங்க அப்படின்னா ஹெச்எஃப் கொடுத்துருக்காங்கன்னா அது டிவைட் பண்ணிக்கணும். சரியா. ஸோ இதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ கேன்சல் பண்ணலாமா, 2ஆல் பண்ணலாமா, 2 1s are 2, ரிமைனிங் வந்து 16 இருக்குமா, 16னா 2 8s are 16, 2 6s are 12 இல்லைங்களா. அப்போது 6 3s are 18 அப்படின்னு வரும். ரைட். ஸோ இங்கே 3 இருக்குது, இங்கே 156 இருக்குது. இன்ட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது, 4 6 8 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நமக்கான ஆன்சர் என்னங்க, 468. சரிங்களா. ரைட். இந்த மெத்தடு இன்னும் நிறைய சம்பவம் நம்ம பார்ப்போம். சரிங்களா. இது ரொம்ப முக்கியமான மெத்தட். ஏன்னா எக்ஸாமில் நமக்கு அடிக்கடி இந்த மெத்தட்ஸ்லேருந்து கொஷின் கேட்குறாங்க. இதில் வந்து ஒரு 2 ஃபேமிலி இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அது நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா. ஸோ இப்போ நம்ம பார்த்த வரையும் இந்த சம்ஸில் யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வரையும் இந்த எல்லா கணக்குகளும் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது டவுட் இருக்குது, எதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே அந்த வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு உங்களுக்கு டவுட் இருந்தாலும் அங்கே நீங்கள் கேட்கவும் செய்யலாம். நம்ம டெய்லியும் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாமே நம்ம அங்கே ஷேர் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அங்கே நீங்கள் டெய்லி வந்து பார்த்துக்க முடியும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் இருக்கிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் கலர் ஷைனிங் ஆஃப். இதே போல் இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.